மீனவர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதை அடுத்து ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் மீனவர்கள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டறியலாம். ஆனந்தன், கச்சத்தீவு விழா இந்த வாரம் நடைபெற இருக்கும் சூழல்ல மீனவர் ஒருவர் நேற்றைய தினம் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நிலையில தங்கச்சிமடம் மீனவர்கள் இன்றைக்கு நடைபெற்று வரும் ஆலோசனையில என்னென்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது இன்னைக்கு ஒட்டுமொத்த தீவுல உள்ள அனைத்து நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்களுடைய அமைப்பு மற்றும் மீனவர்கள் இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருது. இந்த கூட்டத்துல என்னன்னா, அதாவது இந்த பிரச்சனையோட இன்னையோட இந்த மீனவருடைய இறப்பு இதுக்கு இறுதியா இருக்கணும். இனிமேல் இலங்கை கடற்படை தாக்குதலோ கைது நடவடிக்கையோ துப்பாக்கியோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு மத்திய மாநில அரசு வலியுறுத்துறாங்க. அதாவது மத்திய அரசு ஒரு திட்டவட்டமாக, அதாவது இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறாது அப்படின்னு சொல்லி வெளி விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் உறுதியளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாநில அரசுமே ஒரு முழுமையான ஒரு உத்தரவாதம் கொடுத்தா தான் இந்த போராட்டத்தை நாங்க கைவிடுவோம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இந்த பலியான மீனவருடைய பிரேத பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரேதத்தை வாங்கி வச்சுதான் இந்த போராட்டத்தை நடத்துறதாவும் சொல்லியிருக்காங்க வேதவள்ளி. ஆனந்தன், மாநில அரசுக்கு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லி. நிரந்தர தீர்வா மீனவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அதாவது சிவரஞ்சனி, இவங்க கடந்த ஒரு 34 வருடமா ஒரே கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. அதாவது பாரம்பரியமான கடல் பகுதியில பிரச்சனையின்றி மீன் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இலங்கை கடற்படை வசம் உள்ள படகுகளையும் மீனவர் விடுதலை செய்யணும் வலியுறுத்தி தான் அந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தீர்மானம் வச்சு, அதாவது படகுகளையும் மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தணும், இல்லைன்னா நாங்க கச்சத்தீவு விழாவை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில பாம்பன் விசைப்படகு மீனவர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் இருக்காங்க. ஆகவே இந்த மீனவருடைய இறப்பு இவங்களால கைத்தவே முடியல. ஏன்னா கடந்த காலங்களில் துப்பாக்கி சூட்டுல 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டவர் ஊனமுற்றிருக்காங்க. 2000க்கும் மேற்பட்டோர் நிரந்தரமா ஊனப்பட்டிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவர் நடுக்கடல்ல மாயமாயிருக்காங்க. அவங்களுடைய நிலை குறித்தோ இல்ல அரசாங்கம் ஒரு நிதியோட இது வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்கிறது. இந்நிலையில நேற்று மீன் பிடிக்க போன மீனவர் அதுவும் இந்திய எல்லையிலே துப்பாக்கி சூடு நடத்தி பலியான சம்பவம் இவங்களோட ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திக்கின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதனால மீனவர்கள் ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாங்கன்னா, மத்திய மாநில அரசு அதாவது நாங்க போராட்டம் பண்ணும்போது எங்களை சமாதானப்படுத்துற மாதிரி நிகழ்வு நடந்துச்சு. ஆனா அந்த மாதிரி நிகழ்வு இன்னைக்கு நடக்காது. எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வர்ற வரைக்கும், அதாவது தீவு மட்டும் இல்ல, தமிழகம் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த மீனவர்களை ஒருங்கிணைத்து நாங்க போராட்ட தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிருக்காங்க. இன்னும் தீர்மானம் நிறைவேற்றப்படாம இரு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. வேதவள்ளி. ஆனந்தன், நீங்கள் வழங்கிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மேல் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.